கைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரைட்ஸ் லிமிட்டடில் ரெகுலராக பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஹை லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங், அசிஸ்டன்ட் மேனேஜரில் இருக்கக்கூடிய போஸ்டிங், வேக்கன்சி கம்யூனிட்டி வரையும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஐடி அண்ட் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கேட்டகரி. இதுக்கு நீங்கள் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ இல்லைனா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கிட்டக்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே ஐடி ப்ரோக்ராமிங் கேட்டகிரி. இதுக்குமே வந்து இங்கே டிகிரி கொடுத்துருக்காங்க. லைக் இன்ஜினியரிங்கு, பிஜி டிகிரி அதெல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே ஐடி அண்ட் டேட்டா சென்டர் கேட்டகிரி. இதுக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்கில் அண்ட் பிஜியில். கண்டிப்பாக அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அண்ட் மற்ற கேட்டகரிக்கு கூட இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதோட பேசிக் பே மந்த்லி 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு 300 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 600 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டோட டீட்டெயில், இன்டர்வியூவோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் வைஸாக சிலபஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ். கண்டிப்பாக அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.